தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு போட்டியாக பாஜக தனி கூட்டணி அமைத்துள்ளது. இந்த கூட்டணியில் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக, ஓபிஎஸ் அணி, ஐஜேகே, ஜான் பாண்டியனின் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. திமுக, அதிமுக கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை அறிவித்துவிட்ட நிலையில் பாஜக தற்போதுதான் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்துள்ளது. பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 இடங்களும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகளும், அமமுகவுக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதேபோல பாரிவேந்தரின் ஐஜேகே, ஜான் பாண்டியனின் தமாமுக, தேவநாதனின் இமகமுக, ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சிக்கு தலா 1 இடங்களும் ஒதுக்கப்பட்டுவிட்டன. இதன் மூலம் 19 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு போக எஞ்சிய 20 இடங்களில் பாஜக நேரடியாக போட்டியிட இருக்கிறது. இதனிடையே அண்மையில் பாஜக வேட்பாளர்களின் உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியானது. மதுரையை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிவிட்டதால் மதுரையை சேர்ந்த பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் திருச்சி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் பரவியது. திமுக கூட்டணியில் திருச்சியில் மதிமுக வேட்பாளராக களமிறங்கும் துரை வைகோவை எதிர்த்து பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசனை களத்தில் இறக்குவது பற்றி பாஜக தலைமை ஆலோசித்து வருவதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் கட்சியிடமிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் திருச்சியில் ராம ஸ்ரீனிவாசன் போட்டியிட எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் திருச்சி சூர்யா, சிவா. பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வரும் இவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத வெளி மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீ ராம ஸ்ரீனிவாசனை திருச்சியில் களமிறக்கினால் பாஜக டெபாசிட் இழக்கும் என்றும் வெற்றியை நினைத்துக்கூட பார்க்க முடியாது என கூறியுள்ளார். மாறாக மண்ணின் மைந்தரை களமிறக்கினால் திருச்சியில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் தனது எக்ஸ் தள பக்கத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார். அவரது இந்த பதிவிற்கு பாஜக மூத்த தலைவர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவில், அரசியலில் பணியாற்றுவோர் மண்ணின் மைந்தனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அந்த மண்ணுக்கு மைந்தனாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். நான் மண்ணுக்கான மைந்தன் என குறிப்பிட்டுள்ளார். இருவருக்கும் இடையேயான மோதலில் உணர்ச்சி வசப்பட்ட திருச்சி சூர்யா, சிவா பாஜகவையும் உள்ளே இழுத்து விட்டதை போல சில கேள்விகளை எழுப்பியது. பாஜகவினரிடையே அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. ராம ஸ்ரீனிவாசனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திருச்சி சூர்யா, சிவா விடுத்த எக்ஸ் தள பதிவில், மண்ணுக்கான மைந்தராக இருந்தால் போதும் என்றால் சோனியா காந்தி பிரதமராக கூடாது என்று தடுத்தது ஏன் என்றும், சிஏஏ சட்டத்தை நிறைவேற்றி கட்சியிலிருந்து கொண்டு சம்மதம் இல்லாத மண்ணுக்கு நான் மைந்தன் என்று உரிமை கொண்டாடலாமா என்றும், மண்ணின் மைந்தனின் குரலை புறக்கணிக்கலாமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸில் வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உட்கட்சி மோதல் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்னும் வேட்பாளரை அறிவிக்காத பாஜகவில் நிர்வாகிக்குள்ளேயே கருத்து மோதல் ஏற்பட்டிருப்பது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.